நம்மளோட முட்டை போன வீடியோ பார்த்துட்டு அண்ணன் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நம்ம ஹோட்டல்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஹோட்டல் என்ன ஃபுட்டுன்றத நான் அப்புறம் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வெஜ்ல வர இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்படியே இந்த மாசம் வந்து மாலை போடுற மாசம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மாலை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ண சொல்லிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம்.躺着在塑料袋里开了个泳池 party， 骑手小哥迷路的青山黄鬓马用一尺，我的糖醋排骨正在河边卖100万册，备注写了800遍，别放。என் பேர் வந்து சரவணன். நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி தாத்தா பார்த்து இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 20 வருஷமாக வந்து நம்ம சைவ பொரோட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம கடை பார்த்தீங்கன்னா வந்து நாராயண பொரோட்டா கடை, நம்ம சைவ பொரோட்டா கடை வச்சுருக்கோம். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா பாய்ஸ் ஹை ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது. காமராஜர் சாலை சௌராஷ்டிரா பாய்ஸ் ஹை ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து சைவ பொரோட்டாவில் வந்து வெரைட்டிஸ் ஐட்டம் வந்து ஒரு 15 ஐட்டம் இருக்குது. இதில் நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஒரு 10 ஐட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 பொரோட்டா வந்து இந்த கொத்து பொரோட்டா மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டஃபிங்கில் வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா காளான் பொரோட்டா, பன்னீர் பொரோட்டா, சென்னா மசாலு, கோபி மஞ்சூரியனு, அப்புறம் வந்து காளான் பெப்பரு, பன்னீர் பெப்பரு, அப்புறமேட்டு வந்து பட்டாணி மசாலு, ஆனியன் பொரோட்டா, குலாப் ஜாமுன் பொரோட்டா கொடுத்துட்டு இருக்கோம். அடிச்சு வரதுல பார்த்தீங்கன்னா கொத்து பொரோட்டா, சில்லி பொரோட்டா இருக்குது. வேறு வந்து ஊரல் பொரோட்டா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா கொத்து பொரோட்டா, சில்லி பொரோட்டா போயிட்டு இருக்கோம். பன்னீர் பொரோட்டா, காளான் பொரோட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஐட்டம்லாம். பார்த்தீங்கன்னா சில்லி பொரோட்டாவும் கொத்து பொரோட்டாவும் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வெஜ் பொரோட்டா மாதிரி தெரில எனக்கு. நம்ம ஒரு அசை பொரோட்டா சாப்பிட்டா எப்படி ஃபீல் டேஸ்ட் இருக்குமா அதே மாதிரி தான் வெஜ் பொரோட்டா இருக்குது. மஷ்ரூம் ஸ்டஃப்டு பொரோட்டா, வேற லெவலாக இருக்குது. கோபி மஞ்சூரியன், சன்னா ரெண்டுமே ஸ்டஃப்டு பொரோட்டா. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சன்னா உள்ளே இருக்கும் ஸ்டஃப் ஆகி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சன்னா ஸ்டஃப்டு. ஆவி பறக்க பறக்க கொடுத்துருக்காரு அண்ணே. சன்னா ஃபஸ்ட் சாப்பிட்டு பார்த்துருவோம். வேற லெவலாக இருக்குது சன்னா. இது வரைக்கும் சப்பாத்தியில் தான் வந்து சன்னா வந்துட்டு சாப்பிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பொரோட்டாவில் கிளாஸாக இருக்குது உண்மையிலே. கோபி மஞ்சூரியன், காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உள்ள பீஸ் பீஸாக இருக்குது. ரெண்டுமே பயங்கர ஒர்த்து. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டஃப்டு, இது பார்த்தீங்கன்னா பன்னீர். நார்மல் ஸ்டஃப்டு நல்லா உருளைக்கிழங்கு போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஸ்டஃப்ல செம்மையா இருக்கு. அதுவும் இதுதான் வந்து இங்க இருக்கிறதுல மினி பொரோட்டா, காயின் பொரோட்டான்னு சொல்றாரு அண்ணே. நார்மல் பொரோட்டால அப்படியே சின்னதாக போட்டு யூனிக்கா கொடுக்குறாரு. கிட்ஸுக்கு எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலா. இது பாத்தீங்கன்னா ஆனியன் ஸ்டஃபிங். பாத்தீங்கன்னா உள்ள எவ்வளவு ஆனியன் இருக்கு பாருங்க. ஃபுல்லா ஆனியன் ஸ்டஃபிங். சாப்பிட்டு பார்ப்போம். ஆனியன் மசாலா போட்டு வேற எவ்வளோ ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ணே. ஒரு பரோட்டாவும் ஒரு டேஸ்ட்ல இருக்கு ஆக்சுவலா. ஸ்டஃபிங் எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லா ஸ்டஃபிங்குமே. இப்போ இது பாத்தீங்கன்னா உரல் பரோட்டா. நார்மல் பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு எல்லா குழம்பு கிரேவி எல்லாம் ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு அண்ணே கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பார்ப்போம். சாஃப்டாக இருக்குது, அந்த எல்லா கிரேவிலையும் மிக்ஸ் ஆகி ஊறி போய் சூப்பராக இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணப்ப நான் கூட வெஜ்ஜில் என்ன வெரைட்டி வச்சிருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது வெஜ்ஜில் அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காரு. எல்லாமே சின்ன பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் தானே. ஸ்டஃபிங் உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டேன் நான் உண்மையிலே. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணனோட கடை டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்ணன் சொன்னாரு. ஸோ சௌராஷ்டிரா பாய்ஸ் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல காமராஜர் சாலை தான். நான் காமராஜர் சாலையில் இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெஜ்ஜில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது நம்ம மதுரையில் இந்த கடையில் மட்டும்தான். கம்பல்சரியாக விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். அடுத்து எந்த ஹோட்டல் வரணும்னு மெசேஜ் பண்ணுங்க.